சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு ரேஷன் அரிசி, அப்புறம் கடை அரிசி, பச்சரிசி இதெல்லாம் கலந்து வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் அளந்து போடுறதுக்கு, இட்லிக்கு போட அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து அதை தான் நான் வந்து இட்லிக்கு ஊற வச்சு ஆட்டி காட்ட போகிறேன். இட்லி, தோசை எல்லாமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு கலந்து காமிச்சிருக்கேன். அம்மா வீட்டு சமையலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு கலக்கணும் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து இன்றைக்கி இட்லிக்கு ஊற வச்சு நம்ம ஆட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த டம்ளரில் அளந்துக்கிறேன். நான் இட்லிக்கு போடும்போது இந்த டம்ளரில் தான் அளப்பேன். இந்த மாதிரி கூச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 10 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதில் 10 டம்ளர் போட்டோம்னா 3 கிலோ அரிசி. அதாவது நான் சரிசமமாக உங்களுக்கு கலந்தது எல்லாமே அதில் வந்து அளவு சொல்லியிருக்கேன். வெந்தயமும் இந்த அரிசியிலேயே போட்டிருக்கேன். நம்ம 10 டம்ளர் அரிசிக்கு அதாவது 5க்கு 1 கணக்கு. ரெண்டு டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாவது நமக்கு அரிசி ஊறணும். அப்படி குறைஞ்ச டைம் இல்லை அப்படின்றவங்க ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். உளுந்து வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா கூட போதும். ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம், அதுக்கப்புறமா இந்த உளுந்தை ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரேஷன் அரிசி போடுற இதுவே தெரியாது. நம்ம அரிசி கழுவின தண்ணியை செடிக்கு கூட ஊற்றலாம். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் நம்ம கொண்டு போய் ஊற்றினோம்னா ரொம்ப சதசதன்னு ஆகிடும். இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து நம்ம அதுக்கப்புறம் கழுவ தேவையில்லை, அதனால் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 1.5 ஹவர் கழித்து நம்ம உளுந்து கழுவி ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசி வந்து அந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதே தண்ணியில் தான் இப்போ நம்ம ஆட்ட போகிறோம். கொஞ்சம் நைஸாக இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆக்கிட்டேங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி ஆட்டாதீங்க. இப்போ உளுந்து போட்டுக்கலாம். கையளவு உப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 45 நிமிஷமாவது ஓடணும். அப்போ தான் வந்து புசு புசுன்னு வரும். அரிசி வந்து 1/2 ஹவர் அரைச்சிங்கன்னா போதும். 30 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும். நல்லா வந்து கிரைண்டர்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிருங்க. நான் வந்து நாளை காலையில் உங்களுக்கு இந்த மாவில் இட்லி ஊற்றி காமிக்கிறேன். மாவாட்டி நைட்டே வந்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் புளிச்சிருக்கு. இதுவங்க இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் சூடான அப்புறம் இட்லி வச்சிங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாவை கலக்கிடுவாங்க. கலக்காமல் ஊற்றுங்க, அப்போ தான் வந்து இட்லி அப்படியே பஞ்சு போல் இருக்கும்.
இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இப்படி தண்ணி தொளிச்சிருங்க. எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்கள். நம்ம கடைசியில் தான் இட்லி பண்ணணும்னு இல்லை, நம்ம ரேஷன் அரிசி கலந்து பண்ணாலும் இவ்வளோ சாஃப்டாக இட்லி வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.